எல்லாம் நல்லா இருக்கணும். என்கிட்ட நிறைய பேர் வந்து சத்யநாராயண அல்வா, அதாவது பௌர்ணமி அல்வா எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து 2 மஞ்சள் வாழைப்பழம், முந்திரி பருப்பு, ஏலக்காய், ரவை, சர்க்கரை, நெய், அப்புறம் பால், பச்சை பால். இதுதான் மெயினாக வேணும். இப்போ ஒரு வாணால், அதாவது கடாயில் நெய்யை நல்லா கொட்டிட்டு அதில் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழத்தை கட் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. அந்த கட் பண்ண வாழைப்பழத்தை அந்த நெய்யோட முந்திரி பருப்பு வறுத்து எடுத்த பிறகு அதே நெய்லேயே இந்த வாழைப்பழத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பிறகு இந்த நெய்யும் வாழைப்பழம் தனியாக வச்சுக்கோங்க. ரவை வந்து 1 டம்ளர் ரவை ரேஷியோ அப்படின்னா 1:2. 1 டம்ளர் ரவைக்கு 2 சக்கரை போடலாம், இல்லை 1.5 இல்லை 1.25 சக்கரை கூட போடலாம். ஏன்னா வாழைப்பழம் போடுறதுனால ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 1.5 டம்ளர் கூட சக்கரை போடலாம். இப்போ ரவையை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை பால், நான் வந்து ஆவின் பச்சை பால் இருக்கு இல்லையா, பச்சை கலர் பாலும் பச்சை பால் யூஸ் பண்ணுறேன். அதாவது நம்ம காய்ச்சின பாலை யூஸ் பண்ண வேண்டாம், பச்சை பாலை யூஸ் பண்ணலாம். லைட்டாக நீங்கள் வறுத்துட்ட பிறகு அந்த நெய்லேயே, ஆக்சுவலி ரவையை நான் ஏன் லேட்டாக வறுக்கிறேன்னா, நெய்யை வறுத்த பிறகு அந்த நெய் அப்படியே அந்த வானாலேயே இருக்கும். ஸோ அதனால் ரவையை நான் 3ஆவதாக வறுப்பேன். ரவையை வறுத்த பிறகு இந்த ரவையை போட்டு வாழைப்பழத்தையும் முந்திரி பருப்பு வறுத்த பிறகு இந்த ரவையை போட்டு வறுப்பேன். இப்போ நல்லா அந்த லம்ஸ் கரையிற அளவுக்கு நல்லா கலரிகிட்டே இருக்கணும். இந்த அல்வா வந்து கட்டி அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா கலரிகிட்டே இருங்க. கலரிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த நீங்கள் நெய்யில் வதக்கி வச்ச அந்த வாழைப்பழத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலருங்க. கலரிட்ட பிறகு என்னன்னா நல்லா இறுகின பிறகு கொஞ்சம் நெய்யை விடுங்க. அதாவது இந்த அல்வாக்கே மெயினாக என்னென்னா நெய் நிறைய விட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய்யை விடணும். அந்த வாழைப்பழத்தையும் இது நல்லா கலரை விட்ட பிறகு நீங்கள் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தீங்க இல்லையா, நல்லா இப்போ இறுகி எடுத்து பாருங்கள். இறுகின பிறகு அந்த எடுத்து வச்ச சர்க்கரையை எடுத்து அதில் அப்படியே போடுங்க. போட்டு நல்லா கலருங்க. நெய்யை போட்டு கலர வானத்தில் அந்த வானாவில் வந்து அந்த அல்வா ஒட்டாமல் இருக்கும். ஸோ நல்லா கலரிட்டு நீங்கள் கலர என்ன நல்லா இருக்கும். நல்லா நெய்யை கொத்துங்க. இப்போ சத்யநாராயண அல்வா ரெடி.